அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி Thursday. இன்னைக்கு நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. அதோட நேற்று நம்ம சேனலில் சாம்சங்கோட A52s அன்பாக்சிங் போட்டிருந்தேன். நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோட அதில் ப்ரைஸ் ஆஃபர்ஸ் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய பேர் இன்னும் கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுவும் இன்றைக்கி டெக் அப்டேட்டில் என்னென்ன ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்துலாம். அதோட இன்றைக்கி அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக Xiaomi MIUI 12.5 என்ஹான்ஸ் வெர்ஷனுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தோன்னா அதோட Mi 11 Lite 5G இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஸ்பெக்ஸும் ரிவீல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை சாம்சங்குடைய M52 5G உடைய ஸ்பெக்ஸும் ரிவீல் ஆயிருக்கு. லான்ச்சும் தெரிய வந்திருக்கு. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 626 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். வாட்ஸ்அப் இன்றைக்கும் இன்னொரு புது ஃபீச்சர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அகைன் இதுவும் பீட்டா டெஸ்டிங்கில் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சேட் ஹிஸ்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர். ஏற்கனவே பார்த்திங்கன்னா iOS டு ஆண்ட்ராய்டு இவங்க ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆண்ட்ராய்டு டு iOSல ஒர்க் பண்ணுறதா தெரியுது. அகைன் இது பீட்டா டெஸ்டிங்கில் இருக்கிறதுனால ஃபியூச்சரில் தான் ரோல் அவுட் பண்ணுவாங்க. அதோட நிறைய யூசர்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணதுனால இதை ரொம்பவே குவிக்காக இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா iOS டு ஆண்ட்ராய்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோன் யூசர் டு சாம்சங் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஆண்ட்ராய்டு டு iOS அப்படின்னு இவங்க ரெடி பண்ணும்போது எல்லா டிவைசஸும் கம்பேட்டபிளாக இருக்கும். ஸோ இந்த அப்டேட் கூடிய விரைவில் இவங்க கொண்டு வரலாம் அப்படிங்கிறது ஹீரோ ஸ்ப்ளெண்டர் பைக் ஓட்டுறவங்களுக்கான ஒரு அப்டேட் தான் இது. ஏன்னா புதுசாக எலக்ட்ரிக் கிட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் கிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெட்ரோல் பைக்கை எலக்ட்ரிக் பைக்காக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி. இதில் உங்களுக்கு எலக்ட்ரிக் கிட் இருக்குது, அதுக்கப்புறம் பேட்டரி கொடுத்துருக்காங்க, கூடவே ஜிஎஸ்டியும் இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க 95,000க்கு. பட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சிங்கிள் சார்ஜில் 150 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய பெட்ரோல் எக்ஸ்பென்ஸை குறைக்கணும், எலக்ட்ரிக் பைக்காக கன்வெர்ட் பண்ணணும்னா இந்த எலக்ட்ரிக் கிட் இப்போ இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. இது ஆர்டிஓ அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் ரோடு இது லீகலாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஹீரோ ஸ்ப்ளெண்டர் பைக் வச்சுருந்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் கிட்டையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதிகமாக பைக் ஓட்டுவீங்க அப்படின்னு இப்போடைய ColorOS 12 ஃபர்ஸ்ட் லுக் இன்னைக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. நேற்றே பார்த்தீங்கன்னா வால்பேப்பர்ஸ் ரிவீல் பண்ணிட்டாங்க. ரொம்பவே குவிக்காக இதை லான்ச் பண்ண போகிறதாவும் தெரியுது. ஆகே நீங்கள் புது ColorOS 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது டைல்ஸ் விஜிட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஒன் ஹேண்டட் மோடில் இவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இங்கே ரிவ்யூவில் இருக்குது. அது மட்டும் இல்லை இந்த ஸ்கின் எல்லாம் பார்க்கும்போது ஒரு காம்பினேஷன் ஆஃப் சைனீஸ் ஆண்ட்ராய்ட் ஸ்கின் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ஷாமியுடைய MIUI, அதுக்கப்புறம் ஹைட்ரோஜன் OS, அதுக்கப்புறம் ஃப்ளைம் அதாவது மீசோடைய OS எல்லாம் கம்பைன் பண்ணி ColorOS 12 இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. இங்கே ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆப்பிளுடைய பிக் லான்ச் ஈவென்ட் டீசர் செப்டம்பர் 14 அன்னைக்கு அப்படின்னு நேற்றே நம்ம பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லை இதோட ஃபர்ஸ்ட் சேல் இன்ஃபர்மேஷனும் தெரிய வந்திருக்கு. ஐஃபோன் 13 சீரீஸ் உடைய ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 14 அப்போவே சில கண்ட்ரீஸ்க்கும் அக்டோபர் 1 சில கண்ட்ரீஸ்க்கும் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1 அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்தியாவுக்கு அக்டோபர் 1 மேலே தான் ஃபர்ஸ்ட் சேல் இருக்கு. சாம்சங் 2025க்குள்ள 576 மெகா பிக்சல் சென்சார் ஒன்று லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஆல்ரெடி 108 மெகா பிக்சல் சாம்சங் சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலர், நிறைய டிவைசஸில் இருக்குது. அடுத்ததாக 200 மெகா பிக்சல் இப்போ 2021 2022ல் இந்த மாதிரி சென்சார்ஸ் தான் வரும் அப்படின்னு தெரியுது. இப்போ 576 மெகா பிக்சல் அப்படின்னு சொல்லும்போது ரெசல்யூஷன் எப்படி இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்மளுடைய கண்ணு எவ்வளோ பவர்ஃபுல்லோ அந்த அளவுக்கு இந்த ரெசல்யூஷன் அப்படின்னு தெரியுது. ஏன்னா நம்ம கண்ணு அப்ராக்சிமேட்டாக 500 கிட்ட உங்களுக்கு ரெசல்யூஷன் இருக்கும். அதே அளவுக்கு இது இருக்கும் அப்படின்னு தெரியுது. அதனால் இவங்க ட்ரோன்ஸில் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் தான் இது யூஸ் பண்ணலாம். பார்க்கலாம் ஃபியூச்சரில் ஸ்மார்ட் ஃபோனில் வந்தாலும் வரலாம். சாம்சங் கேலக்ஸி A52s 5G உடைய அன்பாக்சிங் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு ஆஃபர் HDFC ஆஃபர் 3000 ரூபாய் அப்படின்னு ஆல்ரெடி நான் அன்பாக்சிங்லேயே சொல்லியிருந்தேன். பட் இப்போ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லையும் சரி எனக்கு மெயிலையும் சரி இது ஆஃப்லைனில் 30,000 to 31,000க்கு அவைலபிளாக இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை இந்த டிவைஸை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஆஃப்லைன்லேயும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஆன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,000 rupees கேஷ்பேக் ஆஃபர்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆஃப்லைனில் இன்னும் கம்மி விலை அப்படிங்கும்போது சாம்சங் அண்ட் ஸ்னாப் ட்ராகன் சிப்செட் சொல்லவே வேண்டாம், ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இந்த ஆஃபரும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதோட நீங்கள் ஒரு வேளை A52s ஸ்பெசிஃபிகேஷன் நல்லாயிருக்கு பட் விலை அதிகம் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கவலைப்படாதீங்க.
பயப்படாதீங்க. சாம்சங் உடைய M52s இந்தியாவில் இந்த மாதம் கடைசிக்குள்ளே லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஃபைனலாக இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரிவீலாக இருக்குது. முதல்ல இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து TFT டிஸ்பிளேவோட வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தது. ஆனால் இப்போ வந்திருக்க ரூமர்ஸ் படி பார்த்தீங்கன்னா இது சூப்பர் AMOLED பேனலோட இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. அகைன் சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A52s என்ன சிப்செட்டோ அதே தான் Snapdragon 778 கொடுக்குறாங்க. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது A சீரிஸ் அளவுக்கு வந்து உங்களுக்கு மற்ற ஃபீச்சர்ஸ் நாக் செக்யூரிட்டி அதெல்லாம் கொடுப்பாங்களான்னு தெரியல. பட் பேசிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது வேல்யூ ஃபார் மணி மாதிரி இருக்குது. ஸோ அதை அஃபோர்ட் பண்ண முடியல அப்படிங்கும்போது M52 இந்தியாவில் வரப்போது, அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். டெக்னோ ஸ்பார்க் 8 உடைய லான்ச் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவில் செப்டம்பர் 13 அன்னைக்கு லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இந்த டிவைஸ் உடைய அவுட்லுக் எல்லாம் பார்க்கும்போது இது ஒரு என்ட்ரி லெவல் டிவைஸாக இருக்கும். ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Helio P22 HD+ LCD பேனல் அப்படிங்கிற மாதிரி தான் ரிவீலாக இருக்குது. ஸோ ஒரு என்ட்ரி லெவல் டிவைஸ் டெக்னோ தரப்புலேருந்து செப்டம்பர் 13. ரெட்மி உடைய அடுத்த K சீரிஸ் K50 சீரிஸ் இந்த மானிக்கரில் தான் சைனாவில் லான்ச் ஆகுது. K50 K50 Pro இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. இந்த டிவைஸ் உடைய ஸ்பெக்ஸ் சிலது வந்து இப்போ ரிவீலாக இருக்குது. K50 அப்படின்னு பார்த்தீங்கன்னா IP68 ரேட்டிங்கோட இவங்க கொடுக்கலாம் தெரியுது. கூடவே 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதே K50 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 898ல 108 மெகா பிக்சலோட இவங்க கொடுக்கலாம் தெரியுது. அகைன் இதுவும் IP68 ரேட்டிங் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த சில ஃபீச்சர்ஸ் வந்து ரிவீலாக இருக்குது. அகைன் ரெட்மி உடைய K50 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் லான்ச் ஆகும். இந்தியாவில் இது ரீபிராண்ட் ஆகி போக்கோ கீழே தான் எப்போவுமே லான்ச் ஆகும். ஸோ எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது இதோட ஸ்பெக்ஸ் பார்க்கும்போது. Xiaomi உடைய லைட்டஸ்ட் டிவைஸ் Mi 11 Lite 5G NE இந்த டிவைஸ் இந்தியாவில் அடுத்த வாரமே லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இன்னும் சொல்ல போனால் வந்து செப்டம்பருக்குள்ளே கண்டிப்பாக இந்த டிவைஸ் லான்ச் ஆகுது. அகைன் இதோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Snapdragon 778ல தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்கன்னு தெரியுது. அது மட்டும் இல்லை அவுட்லுக் டிசைன் எல்லாம் எப்படி Mi 11 Lite 4G வந்து ரொம்பவே ஸ்லீக்காக இருந்ததோ அதே மாதிரி தான் அவுட்லுக் எல்லாம் ரிவீல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டிவைஸும் இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஃபைனலாக Xiaomi அவங்களுடைய MIUI 12.5 என்ஹான்ஸ்ட் வெர்ஷனில் இருக்கக்கூடிய ரீபூட் இஷ்யூவை வந்து அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த இஷ்யூவை வந்து இன்னொரு அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறதா ஒரு போஸ்ட் போட்டு இவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை Mi 11X யூஸராக இருந்து இந்த அப்டேட் பண்ணி ரீபூட் இஷ்யூ இருந்ததுன்னா வந்து அடுத்த அப்டேட்டில் இது சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை Xiaomi அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குளோபலாகவே வந்து சாம்சங் ஆப்பிள் அளவுக்கு இவங்களும் வந்து பாப்புலராக க்ரோ ஆகிட்டு இருக்கும்போது வந்து இவங்களுடைய ஸ்கின் அதாவது MIUI ஸ்கின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே சில இஷ்யூஸ் வந்துட்டுருக்கு. இன்னும் சொல்ல போனால் வந்து இவங்களுடைய டிவைஸ் பெஸ்ட் ஸ்பெக்ஸ் பெஸ்ட் ப்ரைஸிங் அப்படின்னாலுமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் வித்தின் 6 monthஸில் வந்து கேமரா ஓப்பன் ஆகலை, ஆப் கிராஷ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து சொல்லும் போது வந்து நமக்கே ரொம்பவே கில்ட்டாக இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைஸிங் நல்லா கொடுக்குற மாதிரி வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் அதாவது எக்ஸ்பீரியன்ஸும் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக Xiaomi கான்சென்ட்ரேட் பண்ணும்போது இவங்களுடைய பிராண்ட் வேல்யூ இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா சாம்சங் ஆப்பிள் எல்லாம் அதை தான் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுடைய டிவைஸை ரெக்கமெண்ட் பண்ணும்போது வந்து 5 வருஷம் கூட வந்து பெஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. பட் Xiaomi ரியல்மி இவங்கெல்லாம் வந்து சம் அப்டேட்டில் வந்து ஏதாவது இஷ்யூ எப்போவுமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததாக பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துருவோம். சாம்சங் எத்தனை மெகா பிக்சல் சென்சாரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலாக நான் சொன்னேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் Redmi 10 Prime. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ராஜா. கங்க்ராச்சுலேஷன் ராஜா. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டேக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.